சோறு இருந்தா போடுங்கம்மா. சாப்பாடு இல்லப்பா. சாப்பாடு இல்லையா? ஆமாப்பா, போங்க வேற வீட்டுக்கு போங்கப்பா. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் என்னதான் சாப்பிடுவீங்க? நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இன்னைக்கு இட்லி செஞ்சுக்கிறோம்ப்பா. நான் இட்லி சாப்பிட போகிறோம். அப்போ அதான் இட்லி தான் போடுங்களாம்மா? நீ என்ன கேட்டியோ அதான் போடணும். முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, யார் என்ன கேட்டாலும் அதான் அதான் திருப்பி செய்யணுமா. நீ கேட்டது சாப்பாடு. சாப்பாடு எங்கள் வீட்டில் இல்லை, நீ போப்பா. என்ன பண்ணுறது, எந்த வீட்டில் போனால் சாப்பாடு இல்லைன்றாங்க. The next day. அம்மா, இட்லி பூரி பொங்கல் இருந்தால் போடுங்களாம்மா? ஐயோ, எங்கள் வீட்டில் இட்லி இல்லைப்பா. இட்லி இல்லையா? அப்போ நீங்கள் என்னதான் சாப்பிடுவீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடே செஞ்சிட்டோம்பா. எங்கள் வீட்டில் இட்லி தோசை பூரி எதுவுமே இல்லையாப்பா. எங்கள் வீட்டில் சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. வேறு வீட்டுக்கு போங்கப்பா. கேட்கச்சே இருக்கலாம் போல இருக்குது. இதுமாரி தான் எங்கள் நிலம இருக்குது. எங்கே போனாலும் யாரும் இப்படின்னு போட மாட்டேன்றாங்க. என்னத்த பண்ணுறது? 5 கை அவரைக்காய் 10 கை பாவக்காவாகுது. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்குது. காட்டி ஒரு சோறு போட மாட்டேங்குது. இதெல்லாம் என்னத்த பண்ணுறது? வீட்டுக்காரனை சொல்லணும், இதெல்லாம் கட்டின்னு வந்து சோறு போட்டுனுக்கிறான் பாரு. எல்லாம் தலையைத்து.